கடலூரில் மாநகராட்சி ஊழியர்கள் கடப்பாறையுடன் வரி வசூலுக்கு சென்ற காட்சிகள் அடங்கிய வீடியோ சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு வருகிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் லெசிராஜா. லெசிராஜா, வணக்கம். விவரங்கள் என்ன? கடலூர் மாநகராட்சியாக அறிவிக்கப்பட்டதை தொடர்ந்து அதன் நிதி சிக்கலை தீர்க்கும் விதமாக பல கோடி ரூபாய் வரி பாக்கி உள்ள நிலையில் அதனை வசூல் செய்வதில் மாநகராட்சி ஊழியர்கள் தீவிரம் காட்டி வருகின்றனர். இந்த நிலையில் வரி வசூல் செய்வதில் அதிகாரிகள் கெடுபிடி காட்டுவதால் வணிகர்கள், பொதுமக்கள் என அனைவரும் பாதிக்கப்பட்டுள்ளதால் தங்களுக்கு தேவையான கால அவகாசம் வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. இதேபோல் வரி வசூல் கொடுக்காத, வரி செலுத்தாத வீடுகளின் குடிநீர் இணைப்பு கடப்பாறையுடன் சென்று மாநகராட்சி ஊழியர்கள் துண்டிப்பது நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் வரி செலுத்த மார்ச் 31ஆம் தேதி வரை கால அவகாசம் உள்ள நிலையில் 1000 ரூபாய் முதல் 10,000 ரூபாய் வரை வரி பாக்கி வைத்தவர்கள் வீட்டிற்கு கடற்கரையுடன் சென்று வசூல் செய்யப்படும். மாநகராட்சி ஊழியர்கள் கால அவகாசத்துக்கு கொடுக்க மறுப்பதாகவும், ஆனால் பல லட்சம் ரூபாய் வரி பாக்கி வைத்தவர்கள் வீடுகள் செல்வதில்லை எனவும், அங்கு நீங்கள் வசூல் செய்வதும் கிடையாது ஏன் என பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். அந்த வீடியோ தற்போது மாநகராட்சி ஊழியரிடம் வீட்டின் உரிமையாளர், நாங்கள் எதுவும் வரி பாக்கி வைத்திருக்கவில்லை, இந்த தவணை மட்டுமே கட்ட வேண்டும், அதற்கு மார்ச் 31ஆம் தேதி வரை கால அவகாசம் உள்ளது எனவும், எங்கள் வீட்டுக்காரர் வெளியே சென்றுள்ளார், அவர் வந்தவுடன் நாங்கள் கட்டுகிறோம் என்று அந்த பெண்மணி கூறியுள்ளார். ஆனால் மாநகராட்சி ஊழியர்கள் அதில் காதில் வாங்காமல் உடனடியாக வரி கட்ட வேண்டும், இல்லை என்றால் நாங்கள் வீட்டை இடிப்போம் என பேசுகின்ற வீடியோ தற்போது சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. இந்த நிகழ்வு கடலூர் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களுக்கு நன்றி லெசிராஜா.